திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பெண் குரல் ஒரு குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த பகுதி இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம். இதுக்கு முந்தின 4 பகுதிகளோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை கேட்டுட்டு இந்த பகுதி கேட்டீங்கன்னா கதையினுடைய கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும். அதை நல்லாவே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கேட்கலாமா? பகுதி 5, அத்தியாயம் 2.5 மலர். மனித வாழ்வுக்கு சுமை கூட்டும் அதிமுக்கியமான விஷயங்களாகிய நம்பிக்கையும் ஏமாற்றமும் புடவை ஒன்றில் பின்னிப் போகும் ஜரிகையும் நூலையும் போல வாழ்க்கையிலே பின்னிக் கொண்டிருக்கின்றன. ஜரிகையின் ஒளிக்கு நூல் ஆதாரம். நூலின் மேன்மையை காட்டவும் ஜரிகை உதவுகிறது. ஒரு பொருளையோ எதிர்காலத்தையோ குறித்து துடிக்கும் ஆவலுடனும் பொங்கும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கை வைத்திருப்பதுதான் எத்தனை இன்பமூட்டுகிறது. அடுத்து வரும் ஏமாற்றம் வாழ்க்கையின் ஏடுகளிலே இல்லாமலே அழிந்துவிட்டால் துடிப்பு ஏது, ஆவல் ஏது? எனவே ஏமாற்றத்தை அடிப்படையாக கொண்டேதான் இன்பம் எழுகிறது. அன்று எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் இன்று எத்தகைய இன்பத்தில் கொண்டு வந்து விட்டது. குழந்தைக்கு உடம்பு குணமாகிவிட்டது, இன்று வீட்டுக்கு அழைத்து வரலாம் என்று மைத்துனர் சொல்லிக் கொண்டிருந்தது என் செவிகளில் தேன்மாரியை பொழிந்தது. சங்கடமூட்டும் முகத்துடனே கொஞ்சம் விழிகளுடன் அவர் என்னை பார்த்து விடைபெற்றுக் கொள்ளும் பாவனையில் அன்று இரவு போய்விட மாட்டார். தயங்கி தயங்கி 4 வார்த்தைகளுடன் நிறுத்திக் கொள்ளாமல் மனம் விட்டு நான் கேட்க வேண்டிய சமாச்சாரங்களை எல்லாம் கேட்க முடியும் என்றெல்லாம் சந்தோஷத்திலே மிதந்தேன். அடுப்படியில் ஒரு காலும் குழாயடியில் ஒரு காலுமாக பல வேளைகளை கவனித்துக் கொண்டிருக்கையில் சுகுமார், சித்தி இந்த கணக்க சொல்லிக் கொடுங்களே என்று அடுப்பங்கரையில் நோட்டை பிரித்து வைத்துக் கொண்டான். எனக்கு வெள்ளை பாவாடை வேணும் சித்தி, டீச்சர் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர சொல்லியிருக்கா என்று மழலை மாறாத குரலில் மைதிலி தன் கோரிக்கையை சமர்ப்பித்தாள். அம்மா சுசீலா, அடுப்புல இந்த சுக்கு கஷாயத்தை பொங்க வச்சு கூடேமா, காலையிலிருந்து வயித்த புரட்டுறது என்று கெஞ்சும் முறையில் வேண்டுகோள் விடுத்தாள் லீலாவின் தாய். வெந்நீர் அடுப்பு புகையுது, கொஞ்சம் விசிறி கொடு சுசீலா என்று மைத்துனர் சமையலறை வாசற்படியில் வந்து நின்றார். ராமு குளிச்சுட்டு வேஷ்டி எரிஞ்சிட்டு போயிருக்கான். மைதிலியோட செவப்பு பாவாடை சாயம் முழுசும் அதுல ஏறி கிடக்கு. இதையெல்லாம் கவனிக்க வேண்டாமா சுசீலா என்று கண்டிக்கும் தோரணையில் என் காதில் போட்டு வைத்தாள் மாமியார். இன்னும் யார் பாக்கி சுசீலாவை கூப்பிட என்று நான் எண்ணி முடிப்பதற்குள் பின்புறத்தின் வழியாக மாடியில் இருந்து வந்த என் கணவர், மன்னி ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸ் கரைச்சிக்கிட்டு வந்த சொன்னாங்க சுசி என்ற சமாச்சாரம் கொண்டு வந்தார். லீலா தான் பாக்கி என்று நான் நினைத்து விடும்படி அவள் தன் பங்குக்கு சோடையாகி விடவில்லை. சுசீலா எங்க? மயிலாப்பூரிலிருந்து ஜெயமாமி வந்திருக்காள். இங்கு யாரோ சிநேகிதி விட்டு ஆண்டு நினைவு தினமா, அதுக்கு வந்திருக்காளாம். குழந்தைய விட்டுட்டு வந்தேன், அன்னைக்கே நான் பார்க்க முடியல. சுசீலாவை வர சொல்லு, பார்த்துட்டு போறேன்னு மாடிக்கு போறா இப்பதான் என்று தகவல் கொடுத்தாள் லீலா. நான் மூச்சு விட கூட சாவகாசம் இல்லாமல் பறப்பதை பார்த்து என் கணவருக்கு பெருமை பிடிபடவில்லை. ஏதேது இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் இந்த வீட்டில் சுசீலாவுக்கு இத்தனை கிராக்கி வந்து விட்டது என்று என்னை நோக்கி இளநகை செய்தார். லீலாவின் சமாச்சாரத்துக்குத்தான் நான் முதலில் பணிந்தேன். மாடிக்கு ஓடினேன். விறகின் ஈரப்புகை என்னை அசல் செந்தாமரை கண்ணாளாக்கி கசங்கிய புடவை கீழே புரளாதபடி தூக்கி செருகி இருந்தேன். தலைவாரி கொள்ள நேரம் இல்லாமையால் கையால் கோதிவிட்டு கொண்டிருந்தேன். இப்படி மாடியில் அலமாரியில் இருந்து பெரிய கண்ணாடி என் தோற்றத்தை எனக்கு விளக்கியது. சோஃபா ஒன்றில் பட்டு சாய்ந்து கொண்டிருந்தாள். மஞ்சள் பட்டு புடவைக்கு மேலே கழுத்தில் நட்சத்திர மாலை டால் அடிக்க மல்லிகை பூவும் சந்தன பூச்சும் அவள் விசேஷ வீட்டிலிருந்து வந்திருக்கிறாள் என்பதை எடுத்துக்காட்ட பருமனான தன் தேகத்தை நாற்காலி ஒன்றில் அடக்கிக் கொண்டு என்னை புன்னகை வதனத்துடன் வரவேற்கிறாள் சின்ன மதனி ஜெயம். உன்னை பார்க்க அன்னைக்கே வந்திருந்தேன். என்ன அடுப்புல ரொம்ப வேலை போல இருக்கு என்றாள் ஜெயம். நான் பேசாமலே சிரித்து வைத்தேன். ஆனாலும் உள்ளுக்குள்ளே அவர்கள் இருவருமே சரிக்கு சமமானவர்கள். ஆனால் நானோ? என் காதுகளில் வைரம் பளபளக்கவில்லை, இடுப்பிலே பட்டு மின்னவில்லை. என் கணவர் காரிலே காரியாலயம் போய்விட்டு வந்தாலும் அவர்களுக்கு வண்டி ஓட்டியின் ஸ்தானத்தில் தான் இருக்கிறார் என்ற உண்மை என் மனதை அழுத்தியது. மன்னி வந்திருக்கிறாள் என்று தெரிந்துதானே வந்தே, காஃபி கொண்டு வரக்கூடாது, இது தெரிய வேண்டாமா என்று பட்டுவின் சொற்கள் வேறு என்னுடைய தாழ்வை எனக்கு உணர்த்தின. வேண்டாம் அண்ணே,
இப்பதான் அவங்க வீட்டுல வலுக்கட்டாயமா சாப்பிட்டேன். நான் வெறுமே பார்க்கலாம்னு தான் வந்தேன் என்று ஜெயம் சம்பிரதாயமாக மறுத்தாள். என்றாலும் அவள் ஹார்லிக்ஸ் கேட்டாலே. நான் பின்புறம் படிக்கட்டுகள் வழியாக கீழே விரைந்தேன். அவர் அறையில் நிஜாருக்கு பொத்தான் போயிருக்கிறது போல் இருக்கிறது. அதை தாமாக தைத்து கொண்டிருந்தார். யார் யாருக்கெல்லாமோ ஏவல் ஆளாக இருக்கிறோமே, நீ தைத்து வை என்று கூட சொல்லாமல் தாமே செய்து கொள்கிறாரே என்று அவரது பணிவான சுபாவத்தை பார்த்து நான் வியந்தேன். 2 டம்ளர்களை கையில் ஏந்திய வண்ணம் முன்புற படிகளின் வழியாக நான் ஏறிய போது பட்டுவின் குரல் என் காதில் பட்டது. என்னையும் அறியாமல் நான் அசைவற்று படியிலேயே நின்று விட்டேன். என்னவோ பிச்சைக்கார பிராமணனை போல படுக்கைய தைச்சு பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டார். ஒரு பாத்திரம் நகை எல்லாம் ஒன்னும் காணோம். கையில புல்லு போல ஒத்த வளையல போட்டு எப்படிதான் அனுப்புனாலோ. அதையாவது அழிச்சு நல்லதா 2 பண்ணி போடட்டும்னு தானே ஜாடியா நான் அனாவசியமா பாத்திரம் வேஷ்டி எல்லாம் வாங்க வேண்டாம்னு சொன்னேன். அதை கேட்டு விட்டு அடுத்தாற் போல ஜெயம் ஆரம்பித்தாள். அத்தை அவ்வளவு பணக்காரியாக இருக்கிறாளே, ஆசையாக இருக்கிறாள், பெண்ணுக்கு செய்வாள் என்று அம்மா சொல்லிக் கொண்டிருந்தாரே என்று கேட்டாள். என்ன ஆசையோ, மைசூர் பட்டு பேர் போனது, நறுக்குன்னு நல்லதா ஒரு புடவை வாங்கி அனுப்ப காணோம். இல்லாவிட்டால் பேசாமலாவது இருக்க வேண்டும். மெனக்கெட்டு வெள்ளக்கோடு போட்ட நூல் புடவை நம்ம வீட்டு முனியம்மா உடுத்துவது போல வாங்கி அனுப்பியிருக்காள் அவளோட அத்தை என்றால் பட்டு ஏளனமாக. மின்சார அதிர்ச்சி ஏற்பட்டது போல் நெஞ்சம் சுருங்கியது. உடல் நடுங்கியதை டம்ளர்களை தாங்கியிருந்த என் கைகள் உணர்த்தின எனக்கு. பிச்சைக்கார பிராமணன். அப்பா, நீங்கள் என்னை வளர்த்து அறிவூட்டி இந்த வீட்டில் கொண்டு வந்து விட்டதற்கு இது பட்ட பெயரா? அன்பில்லாத உள்ளம் என்பதை நான் ஒருவாறு எதிர்பார்த்து இருந்தாலும் நேராக பேச்சில் உண்மை தெரிந்துவிட்ட பின்னர் எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி என்னால் பொறுக்க முடியாததாகவே இருந்தது. பழுதையோ பாம்போ என்று சந்தேகப்படும் போது உண்டாகும் அச்சத்திற்கும் உண்மையாகவே அது நெளியும் போது ஏற்படும் உடல் நடுங்கும் அச்சத்திற்கும் வித்தியாசம் இல்லையா? சற்று நறுக்கென்று வைப்பது போலவே டம்ளர்களை மேஜையில் வைத்தேன். அவர்கள் பேசியதை நான் கேட்டுவிட்டதாக என் முகபாவம் உணர்த்தியதோ என்னவோ. கபட நெஞ்சை போர்வையிட்ட புன்னகை நெளிய பட்டு சொன்னாள். அதற்குள் கொண்டு வந்து விட்டாயா என்று அன்புடன் கேட்பது போல வினவினாள். எனக்கு எதற்கு இப்ப காஃபி? நான் தான் வேண்டாம்னு சொன்னனே. ஆமா, ராமு எங்க என்று ஜெயம் கேட்டுக்கொண்டிருந்த போதே அவர் அங்கே வந்தார். என்ன மண்ணி, காலங்காத்தால திடீர் விஜயமாக இருக்கே, அண்ணா வந்திருக்கிறானா என்று விசாரித்த வண்ணம் அங்கு வந்தார். இல்ல, நான் மட்டும்தான் வந்தேன். உங்களை எங்க கண்ணிலேயே காணோம். அண்ணா கம்பெனியில சேர்ந்தாலும் சேர்ந்தீங்க, ஆளை பாக்குறதே அவ்வூரமா இருக்கே. அன்னைக்கு வந்தேன், சுசீலாவை லீலா வெளியே கூட்டிட்டு போயிட்டா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் அவளை அங்க அழைச்சிட்டு வரக்கூடாதோ? ஏமா, சித்தப்பாவை காணவே காணோம், வரவே இல்லையா என்று நேற்று சரோஜா கூட கேட்டாள். சித்தி வந்துட்டாலோ இல்லையோ, இனிமேல் எங்க வரப்போறார் அப்படின்னு சொன்னேனா என்று மடமடவென்று கூறி நகைத்தாள் அவள். அவர் எங்கே உத்தியோகம் செய்கிறாரோ? அண்ணாவின் காரியாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதாக்கும் என்றெல்லாம் ஏதேதோ குருட்டு யோசனைகள் செய்தேனே. எனக்கு தெரியாத சமாச்சாரம் யாருக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது? பட்டு என்னை ஏன் தாழ்வாக நடத்த மாட்டாள்? அவர்கள் கீழ் வேலை செய்யும் கையால் தானே அவர். ஏற்கனவே என் அந்தஸ்தை தூக்கவே முடியாதபடி நகை நட்டும் துணிமணிகளும் இல்லாத பிறந்தகத்து வறுமை வேறு இருக்கிறது. அன்பு, ஆசை, சீர்திருத்த மனப்பான்மை, நாகரிகம் என்றெல்லாம் என்னவோ பைத்தியம் போல நான் எண்ணினேனே. அந்த வீட்டை விட்டாவது உடனே வர முடிந்தது. இந்த சுதந்திரமற்ற சூழ்நிலையில் எனக்கு துளியும் இரத்த பந்தம் இல்லாத ஒருத்தியின் அலட்சியத்தையும் அகம்பாவத்தையும் ஏளன சொற்களையும் சகித்து கொண்டா இனி வரும் நாட்களை தள்ள வேண்டும்? அத்தை வீட்டிலே அத்தை கூட என்னை நேருக்கு நேர் எதுவும் கூறவில்லை. பாட்டி என் தந்தையை பெற்றவள், என்னை அடிக்கவும் அணைக்கவும் உரிமை கொண்டவள். அவள் சொன்ன சொற்களுக்கே அத்தனை ரோஷம் கொண்டேனே. இப்போது இங்கே பாருங்கள், இந்த வீடுதான் எனக்கு புகலிடம். அதை விட்டு எங்கும் போகவும் முடியாது. வாழ்நாள் முழுவதும் சுழன்று சுழன்று இருதயத்தை தாக்கிய கிளேசத்தால் ஜெயம் விடைபெற்று போகும் வரை நான் எப்படித்தான் சமாளித்துக் கொண்டு அங்கே நின்றேனோ. பின்புறமாக நடந்தவள் எங்கள் அறைக்கு வந்தேன். அடுத்த வீட்டில் காரியாலயத்துக்கு கிளம்பி கொண்டிருந்த அவனிடம் அவள் குலைந்து குலைந்து பேசி சிரித்துக் கொண்டிருந்தது என் கண்ணில் பட்டது. இனம் தெரியாத துயரம் முந்திக் கொண்டு வர சுற்றி வைத்திருந்த படுக்கையில் சாய்ந்தேன். இருதயத்தில் இருந்த வலுவை அழுது அழுது கரைத்தால்தான் இதமாக இருக்கும் போல இருந்தது எனக்கு.
அடுப்படி அலுவல்கள், மாமியார் எல்லாவற்றையும் மறந்தவளாக விம்மல்களுடன் கண்ணீர் பெருக்கினேன். சுசீலா, சுசி, சுசி என்று பதறும் குரலுடன் அவருடைய அன்பு கரங்கள் என் மேல் பட்டன. உணர்ச்சியை அடக்கிக் கொள்ள முடியாத என் பலவீனம் எனக்கு அப்போதுதான் புலனாயிற்று. அசட்டுத்தனமாக அழுதுவிட்டேனே. அவர் இப்போது கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வேன்? என்னுடைய செய்கை அடுத்த நிமிஷத்தில் எப்பேற்பட்ட பலனை கொடுக்கும் என்று சற்றும் சிந்திக்காமல் பலவீனத்திற்கு ஆளாகிவிட்டேனே நான். தலையை தூக்கி என் அழுத முகத்தை அவருக்கு காட்டவே எனக்கு சங்கடமாக இருந்தது. சரி, என்னம்மா இது, என்ன சமாச்சாரம் என்று துடிதுடிக்கும் கண்களுடன் அவர் என் முகத்தை திருப்பினார். என்ன வருத்தம் உனக்கு சுசீலா? சொல்லிட்டாளே, என்ன நேர்ந்தது என்றெல்லாம் அடுக்கியவாறு அவர் என் கண்களை துடைத்த போது எனக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லையா? குலுங்கி குலுங்கி விம்மனாய சுசி, என்கிட்ட சொல்லக்கூடாதா? இன்னமும் உன் விம்மல் ஒளி என் நெஞ்சை தாக்குகிறது. நீ ஒண்ணுமில்லைன்னு சொல்றியே. ஆனாலும் நான் எத்தனை அசடு. அவரிடம் என்ன சொல்வது இப்போது? உங்கள் மதனி என் தந்தையை பிச்சைக்கார பிராமணன், நகை செய்து எதுவும் போடவில்லை என்று சொன்னால் என்று சொல்வதா? சி, சின்ன குழந்தைகள் சண்டையா இது? அவள் என்ன சொன்னால் எனக்கென்ன? விலை மதிப்பற்ற அன்பு சுரங்கமாகி அவர் எனக்கு சொந்தமாக இருக்கும் போது வேறு என்ன குறை எனக்கு? இந்த அற்ப சங்கதிகளை அவர் காதில் போடுவது தவறு. என் கிளேச புகையினோடே அப்பாவின் உபதேசம் பளிச்சிட்டது. ஒவ்வொருவர் குணம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவர்கள் இயல்புக்கு ஒத்தபடி இணைந்து போக வேண்டும் என்று அப்பா அன்று கூறினாரே. கொடுக்க கூடாத பொருளை விரும்பி குழந்தை அழுதால் தாய் எத்தி பேச்சு வாக்கில் ஒழித்து விடுவாள். ஆனால் சற்றே சமாதானம் அடைந்தது போல் தூங்கும் குழந்தை நித்திரையில் அந்த நினைவு வந்தால் கூட கேட்டு அலற ஆரம்பிக்கும். அப்படித்தான் அப்பாவின் நினைவு மறுபடியும் என் நெஞ்சில் வேதனையை கிளர்த்தியது. பட்டுவின் இழிவுச் சொல், அவரது பரிதாபமான எழும்பெடுத்த உருவம் எல்லாம் என்னை திரும்பவும் உணர்ச்சிக்கு அடிமையாக்கின. மீண்டும் விசும்பல் எழும்பியது. அவர் என் நெஞ்சை அமுக்கிக் கொண்டார். ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு திரும்பவும் தேம்புகிறாயே சுசி, உனக்கு மனக்கஷ்டம் என்ன என்று சொல்ல மாட்டாயா என்று என்னை கெஞ்சினார். இந்த அயனான கட்டத்தில் ஏண்டி சுசீலா என்று கூப்பிட்டுக் கொண்டே மாமியார் வந்துவிட்டாள். எக்கச்சக்கமாக எங்காவது நரம்பு பிசகிக் கொண்டிருந்தால் மழுக் மழுக் என்று வலிக்கும். சில சமயங்களில் அது எவ்வித மருந்தும் இன்றி சட்டென்று திரும்பும் போதோ இல்லை சோம்பல் முறிக்கும் போதோ பிசகிய விதம் போல விட்டு விடுவது உண்டு. மாமியாரின் குரல் சாட்டையடி போல என் துயரத்தை களைந்து மேலே வீட்டு வேலைகளை கவனிக்க வேண்டும் என்ற என் பழைய நிலைக்கு கொண்டது என்றாலும் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட திருடனை போல் அல்லவா அழுத கண்களுடனும் ஆதரவு காட்டும் அவருடனும் தென்பட்டு விட்டேன். ஏதோ சொல்ல வந்தவள் திக்பிரமை அடைந்து விட்டவள் போல எங்களை விழித்து பார்த்த வண்ணம் மாமியார் நின்றாள். நிமிர்ந்து பார்க்காமலேயே புடவை தலைப்பால் கண்களை அழுத்தி துடைத்துக் கொண்டு, எனக்கு ரொம்ப தலை வலிக்கிறது என்று சமயோசிதமாக புழுகினேன். நன்றாக இருக்கிறது, தலைவலிக்க இப்படி முகம் சிவக்க அழுதிருக்கிறாய். என்னவோ எது என்று பயந்து விட்டேனே. 1000 மருந்துகள் இருக்குமே இங்கு, எதையாவது கொஞ்சம் கேட்டு வாங்கி போட்டுக் கொள்வதற்கென்ன? என்னவோ அம்மா, எங்கள் நாட்களில் இந்த வயதில் மங்கு மங்கென்று காரியம் எல்லாம் செய்வோம். இங்கென்ன, இடுப்பில் ஒரு குடமும் கையில் ஒரு குடமும் தூக்க வேண்டுமா? வீடு மெழுக வேண்டுமா? இல்லை மாடு கறக்க வேண்டுமா? என்ன இருக்கிறது அது போல வேலை? இந்த அடுப்பில் ஏற்றி இறக்குவது ஆகாமல் பூஞ்சியாக இருக்கிறதுகள் என்று பொழிந்து தள்ளி கொண்டு போனாள் அவள். என் கணவர் அப்போது ஒன்றும் கேட்கவில்லை. மாமியார் சென்ற பின், நிஜமாக உனக்கு என்ன வருத்தம் சுசீலா? தலைவலி என்று பொய்தானே சொன்னாய் என்று என்னை கேட்டார். அவருடைய கூரிய பார்வை என் மனதை பிளந்து கொண்டு போகும் போல இருந்தது. ஒன்னும் இல்ல, நிஜமாவே தலைவலிதான், ஏதோ நினைச்சுக்கிட்டேன், ஊரோட ஞாபகம் வந்துருச்சு என்று என் பொய்க்கு குஞ்சலம் பொருத்தி விட்டேன். நான் கஷ்டப்பட்டு சிரிப்பை வரவழைத்துக் கொள்ள கூட முயன்றேன். மேகங்களில் இருந்து வெளிப்படும் சந்திரனை போல அவர் நகைத்தார். அட அசடு, அம்மா அப்பாவை நினைச்சுக்கிட்டா குழந்தை அப்படி அழுதுது. இந்த நிமிஷங்கள்ல நான் எப்படி துடிச்சிட்டேன் தெரியுமா? நான் இருக்கிற போது நீ இப்படி அழலாமா சுசி? இனிமேல இந்த மாதிரி உன்னோட முகம் கண்ணி போக கூடாது, தெரியுமா சுசி என்றார் சிறு குழந்தையை சமாதானப்படுத்துவது போல. இந்நிலையில் மாமியார் அமிர்தாஞ்சல் டப்பி ஒன்றை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். இந்தா, இத தடவிக்கிட்டு கொஞ்சம் படுத்துரு, தானா சரியாயிடும். நல்லா அழுத போ, பச்சை குழந்தைய போல.
தலைய வலிக்குதுன்னு என்று கூறி அதை கொடுத்து விட்டு சென்றாள். படுக்கையை விரித்து அவர், நீ படுத்துக்கோ, நான் மருந்து தடவி விடுறேன் என்று உபச்சாரம் செய்தார். எல்லோரும் சாப்பிட காத்திருப்பாங்களே, நான் போறேன் என்று நழுவ முயன்ற என்னை பலவந்தமாக படுக்கையில் தள்ளி அமிர்தாஞ்சனத்தை தடவி விட்டு அவர் சாப்பிட போய்விட்டார். என் அசட்டுத்தனத்துக்காக என்னையே நான் நொந்து கொண்டேன். அருங்குண குன்றாக அவர் இருக்கும்போது அவசர கிளர்ச்சிக்கு இடம் கொடுத்து விட்டேனே என்று நான் அப்படியே குன்றி போனேன். சாப்பிட்டு விட்டு திரும்பி வந்து அவர் கூறிய வார்த்தைகள் அன்று முழுவதும் அவர் அன்பையே எண்ணி வியக்க வைத்தன. சுசீலா, உன்னால எனக்கு எத்தனை பெருமையா இருக்கு தெரியுமா? இந்த வீட்டுல குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரையுமே அதுக்குள்ள நீ எப்படி கவர்ந்துட்ட தெரியுமா? வந்த மறுகணமே புக்ககத்து மனிதர்களோட விருப்ப காட்டுற பெண்களே மலிந்திருக்கிற போது நீ எனக்கு மனைவியாக கிடைச்சிருக்கிறது நான் செஞ்ச பாக்கியன்னு எண்ணி மகிழ்ந்துட்டு இருக்கேன். உன்னுடைய கண்கலங்க நான் எப்படி சகிக்க முடியும் என்று புகழ் வார்த்தைகளால் போர்வையிட்டு விட்டார் அவர். கணவன் வீட்டாரிடம் நான் காட்டும் பணிவுக்கு எனக்கு இவ்வளவு தூரம் நன்றி காட்டும் அவரென்றோ உண்மையில் ஆதர்ஷ புருஷர். அவருடைய மனம் கோணாமல் அவர் என்னிடம் வைத்திருக்கும் பெருமையையும் மதிப்பையும் நான் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டாமா? அது ஒன்றுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோள். வைரத்திலும் புள்ளி உண்டு, முத்திலும் சொத்தை உண்டு என கேட்டதில்லையா நான்? அவர் எனக்கு இங்கு இருக்கும் போது இந்த அற்பமான தோஷங்களை பொருட்படுத்த கூடாது என்று சங்கல்பம் செய்து கொண்டேன். அன்று இரவு பட்டு சாப்பிடுவதற்காக கீழே வரவில்லை. அதற்கு பதில் தன் பர்வத உடம்பை தூக்கி கொண்டு பட்டுவின் தாய் மேலும் கீழும் போய் வந்தாள். என் கணவர் காரியாலயத்திலிருந்து வந்ததிலிருந்து டாக்டர் வீட்டுக்கும் மருந்து கடைக்கும் அலைந்த வண்ணமாக இருந்தார். இரவு 10 மணிக்கு பிறகே சந்தடி குறைந்திருந்தது. பிரசவத்திற்கு இன்னும் நாள் இருக்கிறது என்று சொல்லி டாக்டர் போய்விட்டதாக மாமியார் சொல்லிக் கொண்டாள். வேலைகளை முடித்துக்கொண்டு நான் மாடிக்கு வந்த போதுதான் எனக்கு எத்தகைய அதிர்ச்சி காத்திருக்கிறது என்பதே புரிந்தது. எங்களுடைய அறைதான் பிரசவத்திற்கு ஆகி வந்ததாம். அங்குள்ள சில சாமான்கள் கூடத்திற்கு வந்திருந்தன. குழந்தைகள் கூடத்தில் உறங்கிக் கொண்டிருக்க என் கணவர் முன்புற வராந்தாவில் படுக்கை மீது சாய்ந்தவாறு ஏதோ புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தார். வழக்கம் போல் மைத்துனர் தம் அறைக்குள் பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தார். லீலா மேஜை விளக்கு எரிய ஏதோ எழுதிய வண்ணம் இருந்தாள். அவள் அறைக்குள் வைத்திருந்த என் பொருட்கள் நான் அன்று இரவும் அதற்கு மேலும் எத்தனை நாட்களோ அவளுடன் கழிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லாமல் விளக்கின. அர்த்தமற்ற, யாரிடமென்று சொல்ல முடியாத ஒரு கோபம், படபடப்பு, கவலை, ஏமாற்றம், துயரம் முதலிய எல்லா உணர்ச்சிகளும் என்னை வென்று அடிமையாக்கிவிடும் போல இருந்தன. போர்வையால் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே தெரியாமல் மௌனமாக நான் கண்ணீர் பெருக்கினேன். அத்தியாயம் 2.6. மலர். அன்று வீடு திமிலோகப்பட்டது. கார்களின் சப்தமும் டாக்டர் நர்சுகளின் பாதரட்சை ஓசையும் காஃபி வெந்நீர் என்று சமையல் அறையில் எனக்கு வந்து குவிந்த உத்தரவுகளும் என் மாமியார் அடிக்கொரு தடவை மாடிக்கு ஏறிச் சென்றதும் அவசர தேவைக்கு வெளியே செல்வதற்காக என் கணவர் அன்று காரியாலயத்துக்கு செல்லாமல் இருந்ததும் அந்த வீட்டுக்கே பட்டு முடிசூடா மண்ணிதான் என்று விளக்கின. என்னதான் நல்லெண்ணங்கள் மூலம் நான் நிச்சலமாக இருக்க முயன்றாலும் பலத்த மழைக்கும் புயலுக்கும் அறிகுறியாக அகலாமல் வந்து குவியும் கார் மேகங்களைப் போல் என் இருதயத்தே வந்து எல்லா உணர்ச்சிகளும் சூழ்ந்து கொண்டன. இளம் தம்பதிகள் துடிக்கும் ஆவலுடன் தனிமைக்கு ஏங்கி நிற்பார்கள் என்று ஏன் இந்த வீட்டில் யாருமே தங்கள் கவனத்தை செலுத்தவில்லை? என் மாமியார் தான் ஆகட்டும், வாழ்ந்து சுக துக்கங்கள் அனுபவித்தவள் அல்லவா? என் மைத்துனருக்குத்தான் எங்கள் விஷயத்தில் கண் குருடாகிவிட வேண்டுமா? நான் ஏழையாக இருக்கலாம், ஆபரணங்களும் பட்டாடைகளும் என்னை அலங்கரிக்காமல் இருக்கலாம், காரிலே உல்லாச சவாரி போகவும் இசை விருந்துகளை அனுபவிக்கவும் மின்சார விசிறியின் அடியில் உட்கார்ந்து அதிகாரம் செலுத்தவும் உரிமை அற்றவளாக இருக்கலாம். ஆனால் அன்பே உருக்கொண்ட கணவனை கைப்பிடித்திருக்கும் பெண்ணல்லவா நான். என்னிடம் உயிரையே வைத்திருப்பதாக தோன்றும் அவருடன் தோழமை பெற உரிமை உள்ளவள் அல்லவா நான். விதை இல்லாவிட்டால் பூ ஏது, இல்லை கனி ஏது? முதலாக இந்த வீட்டில் சகலமான பேர்களும் என்னை அளவற்ற சுவாதீனத்துடன் சுசீலா சுசீலா என்று அழைத்து
சர்வ சுவாதீனமாக கட்டளையிடுவது எதனால் வந்தது? அவரை நான் மணந்திருப்பதால் தானே. கணவனுடைய வீட்டிலே போய் அமைதியாக உழைப்பதுடன் திருப்தி அடைந்து விட வேண்டும் என்று பரம ஏழையாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் கூட, ஏன் அங்கஹீனம் அவலட்சணம் என்ற குறைபாடுகள் உள்ள பெண்ணாக இருந்தால் கூட என்ன மாட்டாளோ அதை? வெளியே செல்லக்கூடாது, எவருடனும் அளவலாவ கூடாது, பிறந்த வீட்டுடன் தொடர்பே கொள்ளக்கூடாது என்பன போன்ற சுதந்திரங்களில் வேண்டுமானால் தடை விதித்து உரிமைகளை பறித்து கொள்ளட்டும். மனவாழ்வின் ஜீவநாடியான உரிமைக்கு கூட இடமில்லாத வீட்டிலே நான் என்றென்றும் சலனம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? என் பேதமை எனக்கு நன்றாக விளங்குகிறது. எனக்கு இங்கே சகல சுதந்திரங்களும் இருக்கும். ஜகதுவை போல எவ்வித இன்னலுக்கும் ஆளாக வேண்டாம் என்று எண்ணினேனே, அது எத்தனை அறியாமை! உள்ளே வழுக்கும் புயலோடு நான் போராடி கொண்டிருந்தேன். அவரோ எப்போதும் போன்ற சாந்த முகத்துடன், இதழ்களிலே வழக்கம் போன்ற நகையுடன், குழந்தைகளுடன் சரளமாக பேசிக்கொண்டு நிச்சலனமாக வளைய வந்தார். இதை கண்ணுற்ற போது என் உள்ளே புயலுக்கான எதிர்ப்பு குறைந்துவிடும் போல இருந்தது. அவரும் இது போன்ற மனநிலையில் இருக்க வேண்டியவர்தானே. இப்போது என்னை பாதிக்கும் சங்கடங்கள் அவரையும் பாதித்திருக்க வேண்டுமல்லவா? பின் அவற்றின் ரேகைகள் கூட அவரிடம் தென்படவில்லையே. என்னை பார்க்கும்போது கூட சஞ்சலமற்று புன்னகை செய்கிறாரே. பொன் ஒளியை பூசிக்கொண்டு விரிந்து பறந்திருக்கும் வானத்தில் இருள் தேவன் ஆட்சி புரிய வந்து விட்டானால், சற்று முன்னால் ஜெகஜோதியாக மனதை மயக்கும்படி ரம்மியமாக தோன்றிய வானம்தானா என்று சம்சயிக்கும்படி பொன்னால் பூசப்பெற்ற ரேகை கூட இல்லாமல் அந்தகாரம் கப்பிக் கொண்டு விடும். அவர் அன்பின் அவதாரம், காவியங்கள் போற்றும் காதல் தெய்வம், அருங்குண குன்று என்றெல்லாம் போற்றி இருந்தேனே. கிடைத்ததற்கரிய ஆதர்ஷ புருஷர் என்று உள்ளே பூரித்திருந்தேனே. அவை யாவும் உண்மைதானா? அல்லது புக்ககத்து வாழ்வை பற்றி நான் மணப்பால் குடித்திருப்பதைப் போல பேதமை கண்ணாடி பூண்டிருக்கும் என் கண்களின் தோற்றம்தானா? இந்த சந்தேகம் அவரிடம் நான் கொண்டிருக்கும் அசையாத நம்பிக்கை என்ற கற்கோட்டையிலே சிறு நெகிழ்ச்சிக்கு இடமளித்து விட்டது போலப்பட்டது. எனக்கு அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதைப் போல பிரம்மையோ என்னவோ, நான் எத்தனை முயன்றும் அவருடைய முதல் நாளை அரவணைப்பு, நெஞ்சை தொட்ட கனிவு சொற்கள் எல்லாம் என் மனத்திரையில் தெளிவாக விழாமல் திறக்கப்பட்ட கதவுக்கு முன் காணும் மேட்டினி காட்சியைப் போல ஒளி இழந்து வெளிரித்தான் தோன்றின. உண்மையை சொல்ல போனால் பெண் நாணத்திரைக்குள் இருப்பவள். ஊர்வலத்தின் போது என் கையை அழுத்தி துணிச்சலுடன் என்னை பேச்சுக்கு இழுத்தவருக்கு இப்போது தாமாக முயன்றால் என்னுடன் தனிமையை ஏற்படுத்திக் கொள்ள முடியாதா? பெரியவர்கள் மனதிற்கேற்ப இணைந்துதான் போக வேண்டும் என்றாலும் அதற்கும் ஒரு வரையறை வேண்டாமா? இவ்வளவு தூரம் அடிபணிந்து போகும் பயங்கொள்ளியா அவர்? மரியாதை என்றே வைத்துக் கொண்டாலும் விட்டுக் கொடுப்பதற்கு ஒரு எல்லையே இல்லையா? அப்படி என்றால் என்னிடம் அவருக்கு கரை காணாத அன்பு இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சியை காணவில்லையே. அவர் மனம் முழுவதும் அவர் சொல்லுவது போல என் மீதுள்ள பிரேமை வியாபித்திருக்குமானால் இத்தகைய அர்த்தமற்ற மரியாதைக்கு இடம் கிடைத்திருக்குமா? கணவன் வீடு இந்திரலோகமாக இருக்கும் என்ற என் மனக்கோட்டை மண்ணோடு மண்ணாக போனதில் எனக்கு ஏற்பட்ட சங்கடம் என்னால் பொறுத்து கொள்ள கூடியதாக இல்லை. வற்றாத ஜீவநதி போல என்னிடம் பெருக்கெடுத்து வரக்கூடியது அவர் பிரேமை என்று நான் எண்ணி இருப்பது காணல் நீராக இருந்துவிட்டால் என்னாவது? அம்மம்மா, என் மனம் தாழாது. ஆமாம், அதன் ஜீவநாடி அருந்து விட்டது போல விண்டு விரிந்தாடும். மண்டை உடைந்தாலும் பொறுக்கலாம், ஆனால் மனம் உடைந்தால் பொறுக்கவே முடியாது. அன்று பகல் பட்டுவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. மழை ஓய்ந்த பூமியைப் போல வீட்டின் அமளி எல்லாம் மாலை அடங்கியிருந்தது. கல்லூரியிலிருந்து வந்துவிட்ட லீலா என்னிடம் அந்தரங்கமாக பேசும் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இருந்ததைப் போல சமையலறை மேடை மீது வந்து உட்கார்ந்தாள். யாருமே அப்போது அங்கு இருக்கவில்லை. நான் என் கை வேலையில் இருந்து கவனத்தை அவள் மீது திருப்பினேன். எத்தனைதான் எனக்கு சங்கடம் இருக்கட்டும், வேதனை இருக்கட்டும், அவள் முகத்தை கண்டவுடன் அவ்வளவும் பஞ்சாய் பறந்துவிடும். உள்ளங்கள் இணைந்து தோழமை பூண்டிருப்பதன் இன்பம் இதுதான் போலும். என்ன மூர்த்தி, அப்புறம் பாத்தீங்களா? என்ன பதில் கொடுத்தீங்க? எனக்கு ஒன்றுமே நீங்கள் தெரிவிக்கவில்லையே. இன்னொரு தரம் அவர் இந்த மாதிரி கடிதம் எழுதி அசட்டுத்தனம் செய்து வைக்க போகிறார். அன்றே தப்பியது தம்பிரான் புண்ணியம்.
மன்னியாக இருந்திருந்தால் எனக்கு அப்பா எழுதும் கடிதத்தையே படித்து விட்டு கொடுப்பவர் அவர். உங்களுக்கு வரும் கடிதத்தை அவ்வளவு லகுவில் பார்க்காமல் கொடுத்திருக்க மாட்டார் என்று நான் மெதுவாக பட்டுவின் தகாத செய்கையை அவளுக்கு தெரிய வைத்தேன். சிலர் தெரிந்து வேண்டுமென்றே தகாத காரியம் செய்கிறார்கள். இதில் எல்லாம் நீ பொறுத்து போவது சரியல்ல சுசி. இன்னொரு முறை அப்படி செய்தால் முகத்தில் அடித்தார் போல, கடிதத்தில் என்ன விசேஷம் பண்ணி நீங்களே சொல்லிவிடுங்கள் என்று கேள். அக்காவின் சர்வாதிகார மனப்பான்மை எனக்கு ஒவ்வொரு சமயத்தில் எரிச்சலை மூட்டுகிறது. பயப்பட வேண்டும் என்றால் அதற்கு வரம்பில்லையா? இதிலெல்லாம் உனக்கு துணிச்சலே போதவில்லை சுசி என்று என்னை கோபித்து விட்டு அவள் மேலும், போன வாரம் ராமு மூர்த்தியை பார்த்தானாமே, சொன்னானா உன்னிடம் என்று கேட்டாள் லீலா. ஆஹா, இல்லை என்று நான் தலையை ஆட்டினேன். ஹோட்டல் ஒன்றில் ராமு பார்த்தானாம். சுசீலாவுக்கு நீ உறவு என்றே தெரியாதே, அடிக்கடி வீட்டிற்கு வந்து போய் கொண்டிரு என்று அழைத்தானாம் என்றாள் லீலா. நீங்கள் அழைக்க தேவையில்லை, என்னை அங்கே இழுக்கக்கூடிய காந்தம் இருக்கிறது என்றாராக்கும் மூர்த்தி. ஏய் சுசி என்று கோப குரலில் அடக்குவது போல கூறி அவர் இங்கு வருகிறார் என்றாலே ஏனோ எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது சுசி. நாலந்து நாட்களுக்கு முன்பு நான் காலேஜ் முடிந்து வருகையில் கடற்கரையில் என்னை சந்தித்தார். இன்று கூட அங்கே பார்ப்பதாகத்தான் கூறியிருந்தார். ஆனால் நான் காத்து கொண்டிருந்தேன், அவரை காணவில்லை. என்ன அசௌகரியமோ என்பது ஒரு புறம் இருக்க, இங்கு எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால் என்ன நேருமோ என்று வேறு திக் திக் என்று அடித்துக் கொள்ளுகிறது என்றாள் லீலா. ஓஹோ, அதுதான் இப்போதெல்லாம் நீங்கள் வீடு வர இருட்டும் சமயம் ஆகிவிடுகிறதாக்கும். அன்று இப்போதுதான் காலேஜிலிருந்து வருகிறாயா லீலா என்று மைத்துனர் கேட்டதற்கு, ஆமாம், காலேஜில் ஏதோ மீட்டிங் என்று புழுகினீர்களே, நிஜமாகவே அழுத்துக் கொள்வது போல அப்படி நடித்தீர்களே என்று நான் வியப்பும் குறும்பும் கலந்த பார்வையில் அவளை நோக்கினேன். உஸ்ஸுசி, வாய மூடு, ராமு வர்றான் பாரு என்று என்னை அவள் எச்சரித்தாள். என்ன இங்கே அந்தரங்க மந்திராலோசனை? பூவுடன் சேர்ந்து நாரும் மனம் பெற்ற கதையாக? லீலாவை முன்னெல்லாம் இந்த சமையல் அறைக்குள் பார்க்கவே முடியாது. இப்போது என்னடா என்றால் அடுப்பங்கரையிலேயே ஐக்கியமாகி கிடக்கிறாளே. பேசு பேசு என்று பேச உங்களுக்கு அப்படி என்னதான் சமாச்சாரம் இருக்கிறதோ தெரியவில்லையே என்று கூறிவிட்டு அவர் சிரித்தார். பார்த்துக்கொள் சுசி, நீ பூவாம், நான் நாராம். நீதான் உன் புது மனைவியாயிற்றே என்று சற்றைக்கு ஒரு தரம் வந்து கவனிக்காமல் இருக்கிறாயே, நானாவது வந்து பார்த்து உற்சாகப்படுத்தலாம் அவளை என்று வந்தேன். நல்லதுக்கு காலமே இல்லை ராமு என்று பதிலுக்கு கூறி நகைத்தாள் லீலா. சுசீலா, சொல்ல மறந்துவிட்டேனே, இப்போதுதான் சென்ட்ரல் அருகில் மூர்த்தியை பார்த்தேன். அவன் தங்கை இறந்து விட்டாளாம். ஊருக்கு போகிறான் அவன். பாவம், பெண் பிள்ளை மாதிரி அழுகிறான். ஒரே தங்கையாமே என்று பரபரப்புடன் சமாச்சாரத்தை அவிழ்த்தார் அவர். எனக்கு துணுக்குற்றது. அவளைத்தானே அப்போது பிரசவத்திற்கு அழைத்துச் சென்றான். அட பாவமே, பிரசவித்தா இறந்து போனாள் என்று கேட்டேன். அப்படித்தான் போல இருக்கிறது. 5 மணிக்குத்தான் தந்தி கிடைத்ததாம். உடனேயே மெயிலில் கிளம்புகிறான். அவனை பார்க்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவன் தகப்பனார் வேறு 4-5 மாதங்களாக வாரிச வாயுவால் படுக்கையில் இருக்கிறாராமே. அதையும் சொல்லி சொல்லி கவலைப்பட்டு கொண்டான் மூர்த்தி. லீலா கல்லாக சமைந்து போயிருந்தாள். எனக்கோ செய்தி கேட்டதிலிருந்து எதுவுமே ஓடவில்லை. அந்த பெண்ணை நான் பார்த்தது கூட இல்லை. எந்த விதத்திலும் எனக்கு ஒட்டு உறவு என்ற பந்தமும் இல்லை. ஆனால் மூர்த்தி அவளை காணாமல் இருக்கும் போதே நொடிக்கு 100 முறை மஞ்சு மஞ்சு என்று அன்று சினிமா பார்க்கும் போது பேசிய போது அண்ணன் தங்கை என்ற பாசத்தின் மென்மை வெளிப்பட்டது. அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தோன்றியது எனக்கு. என்ன இருந்தாலும் சகோதர பாசம் அலாதியான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது தானே. ஓர் அண்ணா எனக்கும் இப்படி இருந்தால் என்று கூட நான் அப்போது எண்ணி பார்த்தேன். அந்த மஞ்சு இறந்து விட்டாள் என்ற செய்தி அவனுக்கு அதிர்ச்சியூட்டியதில் வியப்பு ஏதுமில்லையே. அதனால்தான் அவன் லீலாவிடம் கூறியிருந்தபடி அவளை சந்திக்க அன்று கடற்கரைக்கு வரவில்லை போலும். அன்று இரவு லீலாவின் செய்கை என் வாழ்க்கையின் போக்கையே மாற்றி அமைக்கக்கூடிய விதமாக இருந்துவிட்டது. முன்பு போல அவள் எழுதி கொண்டிருக்கையில் வேலை முடிந்து வந்த நான் அலுப்பு தாங்காமல் படுத்து விட்டேன். சற்றுதான் அசந்திருப்பேன். நான் விழித்து கொண்ட போது விளக்கு அணைந்திருந்தது. அறையிலே லீலா படுத்திருக்கவில்லை. அவள் கீழே படுக்கையை தூக்கி கொண்டு போக போகிறாள் என்பது எனக்கு முன்னே தெரிந்திருக்கவில்லை. எனக்கு ஏதோ அருவருக்கத்தக்க செய்கை செய்து விட்டவள் போல மனதில் மிகவும் வெறுப்பு, கசப்பு எல்லாம் பரவியது.
மணி என்ன ஆயிற்று என்று நான் பார்த்தேன். 10:30 தான் ஆகியிருந்தது. விளக்கை அணைத்துவிட்டு அவள் சற்று முன்தான் போயிருக்க வேண்டும். ச்சே, என்ன வெட்கக்கேடு! இத்தனையும் அவருடைய அர்த்தமற்ற மரியாதையால் வந்ததுதானே. அவரே அப்படி சலனமற்று இருக்கையில் என் மாமியார் என் ஏற்பாடு என்று என்னை கேவலமாக நினைக்க மாட்டாளா? கோபமும் வெறுப்பும் அளவுக்கு மேலிட்டன. அந்த பழைய நிகழ்ச்சிகள் வருங்காலத்தில் நிகழக்கூடியவைகளை முன்கூட்டியே எனக்கு உணர்த்திய துர்சகுனங்கள் என் மனதின் மேல் பரப்பில் மிதந்தன. கசப்பை விழுங்குவது போல எல்லாவற்றையும் விழுங்கியவாறு நான் தூங்க முயன்றேன். வசந்தத்தின் தென்றல் எங்கும் வாசம் வீசியது. சுற்றுமுற்றும் என் கண்களுக்கு தென்பட்ட இடமெல்லாம் வண்ண வண்ண மலர்களை தாங்கி நின்ற செடிகளும் கொடிகளும் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. பச்சை இலைகளுடன் மிளிர்ந்த மரங்கள், ஆயிரம் ஆயிரம் உயிர் துளிகள் பச்சை உருவத்தில் பூமி தேவியின் மடியிலிருந்து எழுந்துவிட்டன போல தோன்றின. புறாக்கள் தகதகவென்று வெளுப்பும் கருப்புமாக பிரகாசிக்கும்படி இப்படியும் அப்படியும் வெண் சிறகுகளை வீசிக்கொண்டு வான வீதியிலே பறந்து சென்றன. பசும்புல் தரை, என்னை போதை வெறி கொள்ளும்படி செய்த புல்தரை. நான் என்றுமே பார்த்திராத காட்சியாக தோன்றியது அது. இயற்கை அன்னையின் எழிலே ஒன்றிப்போன நான் இன்னும் அதற்கு உறுதுணையாகி இன்பம் பெற மனம் போனபடி பாட ஆரம்பித்தேன். ஆனால் ஏனோ மனதின் சந்தோஷத்திலிருந்து எழும்பிய கீதம் எனக்கு சோக ரசமாக ஒலிக்கிறது. என் தீங்குரலில் இருந்து மகிழ்ச்சி பொங்கும் நாதமே எழும்பவில்லையே. பாடிவிட்டு நான் குலுங்க குலுங்க அழுதேன். எனக்கு அழ வேண்டும் போல இருந்தது. சுசிலா! கண்ணீரிடையே நான் நிமிர்ந்து பார்த்தேன். ஆஹா, குரலில்தான் எத்தனை அன்பு, எத்தனை இதம்! இங்கே வா அம்மா சுசிலா என்று அன்பே உருவெடுத்த இரு கரங்கள் என்னை அழைத்தன. குலைந்து போனால் நீட்டிய கரங்கள் முன்பு என்னை மறந்து ஓடிவிடப் போனேன். ச்சே, என்ன பிரமை! யாரையும் காணவில்லையே. அந்த கைகள் எங்கே? நான் கண்களை துடைத்துக் கொண்டு நெஞ்சம் துடிக்க பார்த்தேன். இது என்ன? மின்னல் ஒன்று கண்களை வெட்டியது. கார் மேகங்கள் காது செவிடுபடும்படி கர்ஜித்தன. பார்க்க அதிபயங்கரமாக நெருப்பு கண்களும் கோரை பற்களுமாக ஒரு உருவம் எங்களூர் குளத்தங்கரை பிடாரி கோயிலுக்கு அருகில் நிற்கும் கருப்பனின் சிலையை போன்ற நிஜ உருவம் ஆஹாஹாஹா என்று இடி முழக்க குரலில் நகைத்தது. கண்களை இறுக மூடிக்கொண்டு நான், நீ யார்? என்னை அன்புடன் அழைத்தவர் எங்கே? அந்த கைகள் எங்கே என்று கத்தினேன். நான் தான் என்று மீண்டும் பேய்ச் சிரிப்பு என் செவிகளில் பாய்ந்தது. நான் கிரீச்சிட்டேன். உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரையில் வேர்த்து கொட்டியது எனக்கு. என் இதழ்களில் ஏதோ சில் என்று பட்டது. உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. திடுக்கிட்டவளாக நான் விழித்துக் கொண்டேன். பயந்து போனாய சுசீலா என்று என் கன்னத்தை ஆதரவுடன் வருடினார் என் கணவர். இது இரவு. நான் சற்று முன் கண்டது கனவு. கதவை திறந்து கொண்டு அவர் வந்திருக்கிறார் என்று நான் அறிந்து கொள்ள சில வினாடிகள் சென்றன. அந்த கனவுதான், அம்மம்மா, எத்தனை பயங்கரம்! மிகவும் பயங்கரமானது. அந்த அன்பு கரங்கள் உண்மையில் அன்பு கரங்கள் அல்ல. என்னுடைய பலம் அவ்வளவையும் பிரயோகிப்பது போல அவர் கையை என் கன்னத்தில் இருந்து அகற்றி தூர தள்ளினேன். சுசி, நான் தான் சுசி, இதோ பாரு என்று அவர் தம் முகத்தை எனக்கு சமீபமாக கொண்டு வந்தார். என் வெறுப்பு கோபமாக உருவெடுத்தது. நாகப்பாம்பு போல் சீரியவளாக அவர் தோளை பிடித்து தள்ளினேன். என்னம்மா சுசிலா, தூக்க கலக்கமா என்று மேலே தொங்கிய மங்கலான விளக்குழியில் புன்னகை செய்த அவர் என்னை மீண்டும் தொட வந்தார். சி, என்னை தொடாதீங்க. ஆமா, இவ்வளவு கீழ்த்தரமான மனசு படிச்ச நீங்க என்னை தொட அருகதை அற்றவர். உங்கள் ஆசைக்கு பலியாக மாட்டேனா? இப்பவே வெளியே போகிறீங்களா இல்லையா? இல்லனா நான் என்ற ஆத்திரத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் படபடத்தேன். சுசீலா என்ற அவர் குரல் விழிகள் எல்லாம் அசைவற்று கெஞ்சின போல இருந்தன. என்னுடைய அப்போதைய மனநிலைக்கு அவை பின்னும் ஆத்திரம் மூட்டின. போறீங்களா இல்லையா என்று எழுந்து நான் வெறி கொண்டவளை போன்று அவர் கைகளை பிடித்து வெளியேற்ற போனேன். பின் அவராகவே தலையை குனிந்து கொண்டு வெளியே போய்விட்டார். நான் மடார் என்று கதவை சாத்திக் கொண்டேன். ஒரு பெண்ணுக்குள்ள தைரியம் கூட இல்லாத பயங்கொள்ளி அவர். காதலுக்கு மதிப்பு கொடுப்பவர், பெண்மையை போற்றுபவர் என்று நான் மனப்பால் குடித்தது அத்தனையும் கனவுதான். பிற தயவில் அடிமையாக உழவும் கோழை அவர். என் நெஞ்சம் துடித்தது. உதடுகள் படபடத்தன. கண்கள் பொங்குமாங்கடலை போல
கண்ணீரை பெருக்கின. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்.